no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. திரையரங்க உரிமையாளர்களுக்கு என்னென்ன படங்கள் லாபத்தை கொடுத்துருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கு இந்த கொஞ்சம் இந்த வருஷம் டிசாஸ்டர் இயர் தான். எதிர்பார்த்த அளவுக்கு படங்கள் இல்லை. விஜய் வருவார்னு எதிர்பார்த்தா அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. பாருங்களேன், தீபாவளிக்கு பெரிய நடிகர்கள் படமே இல்லை. தீபாவளிங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல். சிம்பு படம் ஒரு ட்ரெய்லர் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணோம். 990 பேர் ஆன்லைனில் வாங்கி படம் அந்த 5 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்து சந்தோஷமாக போகிறாங்க. ஸோ ஒரு கேப் இருக்குது இண்டஸ்ட்ரியில். அந்த கேப்பை யார் ஃபில்லப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விஜய் படம் இல்லாத இந்த 2025 கொஞ்சம் டல்லு தான் நினைக்கிறேன் சார். அதுதான் 4 வாரம் 5 வாரம் ஃபீடாக இருக்கும். எல்லா தியேட்டர்ஸும் ஃபீடாக இருக்கும். அவர் சினிமா அப்படி ஒதுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாரு. மோகன்லால் மம்முட்டி ஜெயது ஒரு படம் ஆக்ட் பண்ணுறாங்க. ஆமாம் சார், கேரளா இது மாதிரி வரணுங்க. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டவுன் ஆகும்போது தூக்கி நிறுத்தணும். ஆதன் சினிமர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாபா சினிமாஸோட ஓனர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், நிறைய உண்மைகளும் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் ஆதம் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. சிறப்பு. கொஞ்சம் இடைவெளி மீண்டும் சந்திச்சிருக்கோம் சார். நான் அந்த 2025 பற்றி கேட்கணும்னு விரும்புகிறேன். கிட்டத்தட்ட இயர் எண்டுக்கு நம்ம நெருங்கிட்டோம். எப்படி இருக்குது சார் இந்த வருஷம்? திரையரங்க உரிமையாளர்களுக்கு என்னென்ன படங்கள் லாபத்தை கொடுத்துருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கு இந்த வருஷம்? கொஞ்சம் இந்த வருஷம் டிசாஸ்டர் இயர் தானுங்க. ஓகே. எதிர்பார்த்த அளவுக்கு படங்கள் இல்லை. பெரிய பெரிய ஆக்டர்ஸு நடிக்கணும்னு எதிர்பார்த்தோம். விஜய் வருவார்னு எதிர்பார்த்தோம், அவர் அரசியலுக்கு போயிட்டார். அஜித் வருவார்னு எதிர்பார்த்தோம், அவர் மோட்டர் ரேசிங் போயிட்டார். நெக்ஸ்ட் ரேஞ்சில் இன்றைக்கி நாங்கள்லாம் நினைக்கிறதுனா கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இவங்களெல்லாம் பாராட்டினாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை வாழ வச்சிட்ருக்காங்க. இந்த ஏஜில் கூட அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் கொடுத்துட்ருக்காங்க. ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், அவங்களாம் இந்த இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற பிடிப்பு, இண்டஸ்ட்ரி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சினிமா இண்டஸ்ட்ரீஸ் வாழ்ந்துட்டுருக்கு. ஓகே. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கக்கூடிய படங்கள், அதாவது பெரிய ஹீரோஸ் வச்சு எடுக்கக்கூடிய படங்கள், சில படங்கள் சரியாக அமையலை, சில படங்கள் சரியாக அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த வருஷம் 10 படம் ஹிட்டுங்க. ஓகே. எல்லா ஆக்டர்ஸ் படங்களும் ஹிட்டு. என்ன காரணம் சார்? அவங்க கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம சம்பளத்தை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. இட்ஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரிங்க. பட் நல்லா போயிட்டுருக்கேன். கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தால் தான் படம் ஓடுங்க. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் ஜென்ரேஷனு வர்றதுக்கு முன்னாடியே அந்த படம் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல போட்டி போட்டு, அதான் நான் சொன்னேன், கமல் சார் ரஜினி சார்லாம் பாராட்டணும்னு சொல்ல காரணம் அவங்க இந்த இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட போட்டி போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. சார், இன்ன வரைக்கும் அங்கே மோகன்லால் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், குறிப்பிட்ட ஒரு தொகையை தான் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பட்ஜெட்டுக்கு மீறின ஒரு சம்பளம் பெரிய நடிகர்கள் வாங்கும் பொழுது தான் அங்கே தான் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இது 4 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சதுங்க. அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய ரியாக்ஷன் இப்போ தெரியுதுங்க. அதாவது அபரிமிதமான சம்பளத்தை வாங்கினா படம் முடிக்க முடியாது, குவாலிட்டி கொடுக்க முடியாது, கதையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நடிகர்களுக்காக படம் ஓடுறது இல்லைங்க. நடிகர்கள் இருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் த கலெக்ஷன். பட் கதை பேஸ் கதை தாங்க. நல்ல கதைகளை கொடுத்தாங்கன்னா ஒத்துக்குவாங்க. ஓகே. இந்த வருஷம் அஜித் அவர்கள் 2 படங்கள் கொடுத்துருந்தார், விடாமுயற்சி, குட் பேட் அக்லி. அஜித்தோட வரிசையில் இந்த வருஷம் அவருக்கு எந்த மாதிரியான வருஷம் அமைஞ்சிருக்கு? பெரிய ஹிட் இல்லைங்க, 2மே ஆவரேஜ் பிக்சர்ஸ் தானுங்க. ஓகே. இல்லை, விடாமுயற்சியை கம்பேர் பண்ணும்போது குட் பேட் அக்லி அப்படின்றது எல்லாருமே நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டுச்சு. அதான் எந்த மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்களே. பெரிய அளவில் வரல. கூலி எந்த மாதிரியான? அது ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் வீக் நல்ல ஒரு இது இருந்ததுங்க, எக்ஸ்பெக்டேஷன். செகண்ட் வீக் ஓரளவுக்கு போச்சுங்க. தேர்ட் வீக் நிப்பாட்டிட்டோம். ஓகே. தக் லைஃப் அப்படின்ற ஒரு படம், அது எதிர்பார்த்த அளவுக்கு போகல. 2025 என்னென்ன படங்கள் நீங்கள் இந்த படம்லாம் சரியாக அமையாதுன்னு நினச்சேன்பா, ஆனால் இதெல்லாம் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி வசூல் கொடுத்த படங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்? தலைவன் தலைவி ஓரளவுக்கு நல்லா போச்சுங்க. அப்படிங்களா? ஓகே. ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் அதுவும் சின்ன பட்ஜெட்டுங்க எடுக்கப்பட்ட படம். பாருங்களேன், தீபாவளிக்கு பெரிய நடிகர்கள் படமே இல்லை. தீபாவளிங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவலுங்க. எஸ். சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ பெரிய ஆக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, ரஜினிகாந்த், கமல் சார், விஜய், அஜித், சூர்யா, இவங்க படங்கள் எல்லாம் வந்திருக்கணும். ஜனங்க சினிமாவில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்தா கூட அவங்க செலிப்ரேஷனில் தீபாவளிக்கு, பொங்கலுக்கெல்லாம் ஒரு பெரிய படங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. பார்த்திங்கன்னா இப்போ ரங்கநாதன் நடித்த படம் டூயட்டு, அடுத்து அவர் மிஸ்டர் விக்ரமோட சன்னு பைசன், அது இந்த மாதிரி 2-3 படங்கள் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் அடுத்தது வெளியே வந்த படம் தான் மதராசி. அது எப்படி சார் இருந்தது? அந்த 2025 அவரோட படமும் ரிலீஸ் ஆயிருக்கு.
அமரன் நல்லா போச்சுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக போச்சு. மதராசி ஓரளவுக்கு தான் போச்சுங்க. ஓகே. இன்னும் அதிகமாக சொல்லணும்னா இட்லி கடை காந்தாரா 2 படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு சமீபத்தில். இந்த 2 படங்களும் இங்கே பொறுத்த வரைக்கும் சார் தனுஷ் வருஷத்துக்கு 3-4 படம் கொடுக்குறாரு, அட்லீஸ்ட் 2 படம்லாம் கொடுக்குறாரு. அதனால் இண்டஸ்ட்ரி இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில் எக்ஸிபிஷன் இண்டஸ்ட்ரி இருக்க காரணம் இந்த மாதிரி படங்கள் வரனால தானங்க. அதில் அக்செப்டடு யார் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுங்கிறது ஜனங்க தெளிவாக இருக்காங்க. காந்தாரா படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டட் ஃபிலிமு. காந்தாரா 1 இங்கே போட்டோம், காந்தாரா 2 போட்டோம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்கிறது ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. இட்லி கடை அதோட பார்க்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு போகலைங்க. ஓகே. காந்தாரா சாப்டர் 1 சமீபத்தில் ரிலீஸ் ஆனது, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி நெருங்குது அந்த வசூல். அப்படி என்ன வசூலாக இருக்குன்னு தெரியாதுங்க, பட் இட் வென்ட் ஆன் வெரி வெல்ங்க. தீபாவளிக்கு முன்னாடி ஓகே ஒரு டல் சீசனில் வந்துட்டு கூட படம் நல்லா போயிடுச்சு. சரிங்க சார். இப்போ நம்ம தீபாவளி, நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பார்த்த பெரிய நடிகர்களோட தீபாவளி இல்லை அப்படின்னு ஒரு காரணம், அவங்களோட சம்பளமும் ஒரு காரணமாக இருக்கலாம். பிரதீப் ரங்கநாதன், துருவ் விக்ரம், இந்த பக்கம் ஹரிஷ் கல்யாண், 3 பேரும் போட்டியாளரெல்லாம் களமிறங்கினதான் இந்த தீபாவளி. யங்ஸ்டர்ஸ் 3 பேரும் யங்ஸ்டர்ஸ். எப்படி பார்க்குறீங்க சார்? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், ஒரு கேப் வந்து வச்சுக்கோங்க. சமீபத்தில் நான் ஒன்று சொல்கிறேனுங்க. சிம்பு படம் ஒரு ட்ரெய்லர் தானு சார் ஃபோன் பண்ணார், பட் சார் அந்த ட்ரெய்லரை போடுங்கன்னாரு. 5 செகண்டு அல்ல சார் 5 நிமிஷம் தான் அந்த ட்ரெய்லரு. ஒரு விளம்பரம் நாங்கள் பண்ணல, ஆன்லைனில் ஓப்பன் பண்ணோம். 990 பேர் ஆடியன்ஸுங்க. 990 பேர் ஆன்லைனில் வாங்கி படம் அந்த 5 நிமிஷம் ட்ரெய்லரை பார்த்து சந்தோஷமாக போகிறாங்க. ஓகே. ஸோ ஒரு கேப் இருக்குது இண்டஸ்ட்ரியில். அந்த கேப்பை யார் ஃபில்லப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை வந்து சிம்புவோட படத்தில் வெற்றிமாறன் டைரக்ஷன் அது பெருசாக எதிர்பார்த்தாங்க. அந்த 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 இதை வந்து உங்களுக்கு பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டாங்களே. ஸோ எதிர்பார்க்குறாங்க. அதான் சார், அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் அரசு. தானுக்கு தெரியுங்க, அவருக்கு வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரியுங்க. மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ வெரி பிக் கான்செப்ட்டுங்க. இன்னைக்கு சிலம்பரசன் அவர்கள் வெற்றிமாறன் அந்த கூட்டணி மிகவும் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. எப்படி சார் இருந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ நேரத்தில் அந்த ஆடியன்ஸ் 1000 பேருங்க, எல்லா காலேஜு, எல்லா ஐடி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த யூனிஃபார்மு அந்த கைப்பையோடு வந்து அந்த 5 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு போகிறாங்க. செலிப்ரேஷன் இருந்ததுங்களா சார்? பெரிய செலிப்ரேஷன். அப்படிங்களா? ஒரே சத்தம், ஆர்ப்பாட்டம், ஒன்றுமே கேட்கலாங்க. நான் கூட ட்ரெய்லர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒன்றும் பார்க்க முடியல. ஓகே. அப்புறம் அடுத்த நாள் யூடியூப்லேயே எதிர்பார்த்தேன். சிலம்பரசனுக்கு இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? அவர் முடிஞ்சிட்டாரு, அவெல்லாம் அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா சார்? அது அந்த அரசன் உடைச்சிருக்கா? எதிர்பார்ப்பு இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபேன் ஃபாலோவர்ஸுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். நான் தான் சொன்னேன், ரஜினி சார், கமல் சார்லாம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா நம்ம பாராட்டணும்னு சொல்லிருக்காரு. அவங்கள வந்து வருஷத்துக்கு படம் கொடுக்குறாங்களே, மற்ற ஆக்டர்ஸுக்கு தெரியணுங்க. 150 படம் 140 படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி வாழ வச்சுட்டு இருக்காங்களே. ஓகே. இருந்தாலும் இது புது முயற்சி எடுத்துக்கலாமா சார்? படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே தேட்டரில் போகிறோம், ஒரு 5 நிமிஷம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அதுக்கு தேட்டரில் நீங்கள் ஸ்க்ரீனிங் கொடுக்குறீங்க, ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இது புது வகையான ஒரு கான்செப்ட், நல்ல கான்செப்ட்டுங்க, நல்ல கான்செப்ட்டுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 1300 தேட்டருங்க, 1200 தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டிங்கன்னா 1200 இருக்குது. அது இப்போ ஏன்னா 7 டெரிட்டரி போட்டிங்கன்னா கூட ஒரு 800 தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, அதை பார்க்கணுங்க. 800 தேட்டரில் இந்த ட்ரெய்லர் ஓப்பன் ஆகுதுல்ல. சிம்பு வெற்றிமாறன் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. ஓகே. நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் அந்த ட்ரெய்லர். சிலம்பரசனுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? ஏன்னா ஒரு மாநாடுன்னு ஒரு வெற்றி படம் கொடுத்தாலும் சமீபத்தில் அவருக்கு சரியான படங்கள் அமையலை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது. சிம்பு ஆக்சுவலாக கதையை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, சம்பளத்துக்காக படத்தில் நடிக்கக்கூடாது. 2 வாரம் 3 வாரம் படம், 100 நாள் ஓடுறதெல்லாம் எந்த படம் கிடையாது. 50 நாள் ஓடுறது எந்த படம் கிடையாது. அடுத்த படம் ரெடியாக இருக்குது. இப்போ மல்டி லாங்குவேஜ் பிக்சர்ஸ் வருது, நீங்கள் பாருங்கள். இந்த காந்தாரா 1, காந்தாரா 2 3 வாரம் ஃபீட் ஆகுதுல்ல தியேட்டர்ஸ், 3 வாரம் 4 வாரம் ஃபீட் ஆகுதுல்ல. நம்ம தெலுங்கில் நீங்கள் பாருங்கள், இந்த இவர் படம் வந்ததில்ல 1, 2 எல்லாம் புஷ்பா அது. அப்போ அதே மாதிரி அந்த இது பெரிய பட்ஜெட்டில் பிரபாஸ் நடித்த படம் பாகுபலி 1, 2, RRR இதெல்லாம் மிகப்பெரிய ஹிட்டு சார். சப்ஜெக்ட் இருந்தால் ஜனங்க ஒத்துக்கிறாங்க. சவுத் இந்தியா எல்லாரும் ஒன்று தான். மலையாள படம் இங்கே ஓடுது. இப்போ கூட சமீபத்தில் மலையாள படம் லோதோவா பிரம்மாண்டமான ஹிட்டுன்னு சொன்னாங்க. அதான் சார், அங்கேருந்து ஒரு ஆளுமையான ஒரு விஷயங்கள் அங்கேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த அரசன் மாதிரியான படங்கள் கண்டிப்பாக மக்கள் விரும்புகிறாங்க. இனி ஏன்னா அந்த வடச்சென்னை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வடச்சென்னை அந்த படம் செகண்ட் பார்ட்டுன்னு சொன்னாங்க, யூனிவர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு தான் கண்டிப்பாக இருக்குது. சரி, விஜய் இல்லாத இந்த 2025, விஜய் படம் இல்லாத இந்த 2025 கொஞ்சம் டல்லு தான் நினைக்கிறீங்களா?
சார் வந்திருந்தாலும் 4 வாரம் 5 வாரம் ஃபீடாக இருக்கும், எல்லா தியேட்டர்ஸும் ஃபீடாக இருக்கும். அவர் சினிமா அப்படி ஒதுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டார். பொங்கல் எப்பேற்பட்ட பொங்கலாக இருக்க போகுது சார்? தெரியல, பொங்கலுக்கு 2 படம் விஜய் ஜனநாயகம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் பராசக்தி வரும்னு சொல்கிறாங்க. தெரியல என்ன அப்படி தெரியல. பராசக்தி விசஸ் ஜனநாயகன் எப்படி இருக்க போகுது? அந்த காலம் மீடியா சேனல் பண்ணுறது தானே இது, நாங்கள் வர படத்தை போடுறது தானே, எங்களுக்கு என்ன போட்டி இருக்குது? எது படம் கொடுக்குறாங்களோ போடுறோம். ஓகே, அந்த களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? தெரியல, அது அரசியல் களம் பொலிட்டிக்கல் எல்லாம் இருக்குல்லங்க. சரி, இப்போ ஒரு டிசாஸ்டரில் அடிபட்டு உட்காந்துருக்காரு. வெல்கம் அவுட். ஓகே, மதராசிக்கு அப்புறம் பராசக்தி வரப்போகுது சுதாகங்கரோட இயக்கத்தில். இந்த பக்கம் ஹெச்.வினோத் இயக்கத்தில் விஜய் அவர்கள் ஜனநாயகனாக தயாராகிட்டு இருக்காரு. அவரோட அரசியல் பாதையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்களா சார் இந்த பொங்கல்? 2 படம் வந்தால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வரட்ட சினிமா சேஞ்ச் வேணும் இல்லைங்க. ரொம்ப ட்ரை இந்த வருஷம் 2025 வெரி ரொம்ப ட்ரை. பெரிய படங்களே ஓடலையே, ஒன்றும் இல்லையே. இல்லை, என்னோட கடைசி படம்னு விஜய் அறிவிச்சிட்டாரு. அதுக்குன்னே ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு கண்டிப்பாக. யூத்து யங்ஸ்டர்ஸு சார், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே 1000 கோடியை டார்கெட் பண்ணனால தான் சில படங்கள் தடுமாறுதோ. ஏன்னா கூலி படத்தை அப்படி தான், அது வந்து லோகேஷ் கனராஜ் இயக்கம்னாங்க, அமீர் கான் இருக்காரு. இல்லை, நீங்கள் மீடியாவில் பண்ணுறதானுங்க. ரியல் ஃபேக்ட் என்னங்கிற இண்டஸ்ட்ரிக்கு தெரியுமே. ஓகே, மீடியாவில் 1000 கோடி பண்ணோம், 2000 கோடி பண்ணோம் எல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் ரியலாக என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு தெரியுமே. இந்த தீபாவளிக்கு யார் சார் வெற்றியாளர்? இல்லை, வந்த படங்களில் டியூட், பைசன், டீசல் 3 படத்தில் யார்? பைசன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது கலெக்ஷனு. அது விட்டா டூயிட்டு, அது விட்டா டீசல். ஓகே, தொடர்ச்சியாக இந்த 3 படம். இயக்குநர்கள் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் மாதிரியும் நிறையா அடுக்கடுக்கான விமர்சனம். தன்னோட வழியை ஒருத்தர் முன்வைக்கும் பொழுது ஆடியன்ஸாக அதை அக்செப்ட் பண்ணணும், இல்லை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் அந்த விமர்சகர்கள் வைக்கும் பொழுது ஒரு இயக்குனரோட அந்த கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கதைகள் அவங்க எடுத்து மார்க்கெட் பண்ணுறாங்க, ஒத்துக்கிறது ஒத்துக்காதது ஜனங்கிட்ட இருக்கு. ஆமாம், இதெல்லாம் சார் மீடியாவில் வரக்கூடியது எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது, உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ படங்களை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்டையர் மீடியா எனக்கு சோஷியல் மீடியா இஸ் வெரி ஸ்ட்ராங்கு. அதனால் படங்கள் ஓடுது ஓடலைங்கிறதுக்கு சோஷியல் மீடியா ஒரு காரணமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. லைக் பொலிட்டிக்கல் லைஃபு, பாலிட்டிக்ஸில் நீங்கள் பார்க்குறீங்கள, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அடுத்த நிமிஷம் வந்துடுதில்ல. ப்ரெஸ் மீடியா பெரிய பத்திரிகை எல்லாம் நாளைக்கு காலையில் தான் நியூஸ் வருது. இன்றைக்கி ஃபுல் டே நடந்த நியூஸ் நாளைக்கு காலையில் வருது. ஆனால் சோஷியல் மீடியாவில் 5 நிமிஷத்தில் வந்துடுதில்ல. பைசன் படத்தை மக்கள் அந்த அவங்களோட வலியும் அந்த ஆடுகளத்தோட உணர்வும் புரிஞ்சுக்கும் பொழுது ஒரு பக்கம் எல்லாருமே இன்னும் மாறி அவர்கள் ஜாதி படங்கள் தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது அந்த இயக்குனரின் அவரோட அந்த உலகம் அப்படின்றது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் யூத் எல்லாம் ஜாதி மதம் எல்லாம் பார்க்குறது இல்லைங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே ஐடி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஜாதின்னு கேட்டால் ஒர்க் பண்ணுறான். தே என்ஜாய் த ஃபிலிம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்னீங்களா அரசன் படம், எல்லா கேஸ்ட் பீப்புளும் எல்லா யங்ஸ்டர்ஸும் குரூப்பாக புக் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறாங்க. அதில் என்ன ஜாதியாக பார்க்குறாங்க. இட்ஸ் ஆல் கிரியேட்டட் பை. இந்த போட்டியாளர்லாம் இணைஞ்சி படங்கள் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சார். ஏன்னா கமலும் கேள்விப்பட்டேன், மோகன்லால் மம்முட்டி ஜெயது ஒரு படம் ஆக்ட் பண்ணுறாங்க. ஆமாம் சார், கேரளாவில். அது மாதிரி வரணுங்க. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டவுன் ஆகும்போது தூக்கி நிறுத்தணும். கமல் சார் ரஜினிகாந்த் சேர்ந்து ஒரு படத்தை பண்ணி அது மார்க்கெட்டில் விடணும். அப்போ தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி அப்படியே தூக்கி நிற்கிங்க. ப்ராலிட்டிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ட்ரேடுங்க. ஜனங்க இன்றைக்கி எவ்வளவோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, சினிமா மறக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு படங்கள் கொடுத்துட்ருக்கணும். அதான் சார், அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் இணையறதா நிறைய தகவல்கள் வருது. ஆனால் இந்த பக்கம் வெற்றிமாறனோட இயக்கத்தில் இது வடச்சென்னை யூனிவர்ஸ் தான் அப்படின்னு அவங்களே அறிவிச்சிட்டாங்க. சிம்புவும் தனுஷும் இணைஞ்சா அந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? இப்படி சொல்கிறது தெரியல. சிம்பு இஸ் அன் ஆக்டர், தனுஷ் மார்க்கே வருஷம் கொடுக்க. சிம்பு கொஞ்சம் ஃபாதர் டிஆர் இஸ் மை குட் ஃப்ரெண்டுங்க. பட்டு ரொம்ப கேப் விட்டார்ல, அடுத்து உள்ளே வந்துடுறாங்களே. நீ கேட்குறீங்க இப்போ ரங்கநாதன் படம் உள்ளே வந்துருச்சு, தீபாவளியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. துருவிக்ரம் வருது, எப்படி மற்ற படங்கள் வராதனால தானே. ஓகே, முடிஞ்சு போன படங்கள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் வரணும்.
அதான் சார் தனுஷ் சிம்புவும் ஒரே படத்தில் வரும்பொழுது இன்னும் அதுக்கான ஆர்வங்களும் அதெல்லாம் அவங்க தானே முடிவு பண்ணணும். சரி. நான் சொன்னேன் ரஜினி கமல் சேர்ந்து பண்ணணும், அவங்க 2 பேரும் கலந்து பண்ணாலும் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்படி இந்த நிலையில போச்சு அப்படின்னா இன்னும் பொங்கலுக்காக இருக்கட்டும், இனி வர எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் அடுத்த ஆளுமை பண்ண போகிறாங்க. இல்லை யங்ஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி ஆளுமை. ஓகே. யங்ஸ்டர்ஸ் தான் படத்தை பார்க்குறாங்க. இல்லை சூர்யா படம் கருப்பு கூட தள்ளி போகிறதா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதான் இது மாதிரியான பெரிய நடிகர்கள் எப்போ மறுபடியும் வருவாங்க, நிறைய படங்கள் எப்போ கொடுப்பாங்க? இல்லை இப்போ ஹிந்தி இண்டஸ்ட்ரி ரொம்ப பேடாக இருக்குங்க. ம் 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 தெலுங்கில் ஏதோ கொஞ்சம் கன்னடத்தில் இந்த மாதிரி 1-2 படங்கள்லாம் வந்து ஓடிட்டுருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த வருஷம் ரொம்ப பேடாக தான் இருக்குது. மலையாளம் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே சார். இப்போ இந்த 2025 கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். பொங்கலுக்கும் சந்திப்போம். நன்றி சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.